உண்மையில் தேசிய சுற்றாடல் திருத்தச் சட்டம் இன்று சபையில் விவாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டுக்கு தேசிய சுற்றாடல் சட்டம் அவசியமானது என்பதை உணர்ந்த இந்த அரசாங்கம் இதனை இப்போது நடைமுறைப்படுத்துவதற்காக வாத விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் குறிப்பாக மக்களின் நன்மைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அதனை மேம்படுத்துவது, இயற்கை வளங்களையும் இயற்கை தன்மையையும் பாதுகாப்பது அவசியமாகும். அது மாத்திரமல்ல, இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவர்களுடைய அடிப்படை கடமையாகவும் காணப்படுகின்றது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எமது பொருளாதாரத்தோடு நேரடியாக தொடர்புடையது, கலை கலாச்சாரத்தோடு தொடர்புடையது. அது மாத்திரமல்ல, உல்லாச பயணத்துறையை மேம்படுத்துவதற்கும் இந்த சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பும் அதனுடைய மேம்பாடும் அவசியம் என்பதை நாம் அறிவோம். இலங்கையினுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக மத்திய சுற்றாடல் தேசிய மட்டத்தில் ஒன்றிணைந்து தேவையான விரிவான சட்டங்களையும் கட்டமைப்புகளையும் தயாரிக்கும் நோக்கில் இந்த சட்டமூலம் இப்போது விவாதிக்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக கவனம் செலுத்தியிருந்தால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் 26 வருடங்களுக்கு பின்னர் கடைசியாக 2000ஆம் ஆண்டு தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் மூலம் பார்லமெண்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 26 வருடங்களுக்கு பின்னர் இப்போது இந்த சுற்றுச்சூழல் சட்டம் பார்லமெண்டத்தில் விவாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. ஆகவே இந்த 26 வருடங்கள் என்பது இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு அது முகாமை செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையில் இதனை நீடித்து நிலை பெறக்கூடிய சுற்றுச்சூழலை உருவாக்குவதுதான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு அவசியமான ஒன்றாக பார்க்கின்றோம். சுற்றுச்சூழல் என்பது எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான ஒரு வாழிடமாக, இன பல்வகைமையை ஏற்படுத்துவதற்கு சுற்றுச்சூழலுடைய அவசியம் மிக முக்கியமானது. சுற்றுச்சூழலை பார்க்கின்ற போது உயிர்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் என்று பல கோளங்களை கொண்டதாக அவை காணப்படுகின்றது. மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக, மனிதனுடைய தாக்கம் காரணமாக ஒவ்வொரு கோளமும் மாசடைகின்றது. நீர் மாசடைகின்றது, நிலம் மாசடைகின்றது, வளி மாசடைகின்றது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டம் அரை நூற்றாண்டுகளாக பங்களிப்பு செய்துள்ளது. ஆனால் 1980களில் இருந்து சுற்றுச்சூழல் நிலவரமானது மிகவும் ஒரு சாதகமில்லாத தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு நாம் சூழலை கற்ற பிற்பாடு சூழல் செயற்பாடுகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சட்ட மூலத்தை இப்போது கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த சட்ட மூலம் இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை மேலும் மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற காலாவதியான ஒழுங்குமுறையற்ற கருவிகளை கொண்டு நவீன சுற்றுச்சூழல்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே இனிமேலும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம். எனவே எமது நாட்டினுடைய சுற்றுச்சூழல் கட்டமைப்பை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் திருத்தச் சட்டம் மூலம் காலத்தின் தேவையாக மாத்திரமல்ல, உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவையுமாகவும் காணப்படுகிறது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த திருத்தச் சட்டத்தின் மூலம் இலங்கை நாடு தனது இயற்கை வனப்புகளை பாதுகாப்பதோடு முக்கிய திருத்தங்களை அறிமுகப்படுத்துகின்றது. அவற்றை
உயரிய அந்த விடயத்தை இந்த உயரிய சபையின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த சுற்றுச்சூழல் திருத்தச் சட்டத்தின் மூலமாக பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீடிக்கப்பட்ட உற்பத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி, பல சகாப்தங்களாக பல கழிவுகள் இந்த நாட்டிலே, உதாரணமாக திண்ம கழிவுகளை எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கான சரியான முகாமைத்துவம் இல்லை. நுகர்வோர் இந்த திண்ம கழிவுகளை அவர்கள் சுற்றுச்சூழலிலே வீசுகின்றார்கள். குறிப்பாக உற்பத்திகளை நாங்கள் ஆதரிக்கின்றோம். உற்பத்தியின் பின்னர் அவற்றிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற கழிவுகள், அதாவது உற்பத்திகளின் பிற்பாடு பயன்பாடு, அகற்றுதல், சேமிப்பு, மீள்சுழற்சி என்பவற்றை இந்த நீடிக்கப்பட்ட உற்பத்திகளினுடைய பொறுப்பாக பார்க்கின்றோம். உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய உற்பத்தி மூலமாக கிடைக்கின்ற கழிவுகள் சூழலே அவை மாசுக்களை உண்டாக்குகின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே உற்பத்தியாளர்களுக்கும் பங்கு இருக்கின்றது சுற்றுச்சூழலை தொடர்ச்சியாக பண்ணுவதற்கு. ஆகவே அந்த கழிவுகளை மீள்சுழற்சிக்கு உட்படுத்த வேண்டியது அந்த உற்பத்தியாளர்களுடைய கடமையாகவும் இந்த சட்டமூலத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக குளிர்பாதன உற்பத்தியை எடுத்து நோக்குகின்ற போது அங்கு அவர்களுடைய பல கெண்டயினர்கள் சுற்றுச்சூழலிலே வீசப்படுகின்றன, நீர்நிலைகளிலே வீசப்படுகின்றன. இதனால் நீர்நிலைகள் மாசடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் தாக்க கணிப்பீட்டின் தரத்தை உறுதி செய்தல், பொறுப்பு கூறுதல் என்பது மிக முக்கியமானது. என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஆகவே இந்த அடிப்படையிலே கடந்த 2025 ஆண்டு வரை சுயாதீனமாக பொதுவாக ஆய்வுகளின்படி இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இந்த விடயங்கள் இலங்கையினுடைய கட்டமைப்பிலே பார்க்கின்ற போது 250க்கு மேற்பட்ட சுற்றுச்சூழல் கணிப்பீடுகள் அறிக்கைகள் காணப்படுகின்றன. அவற்றை விரிவாக ஆராய்கின்ற போது அவற்றுடைய முடிவுகள் மிகவும் பாதகமான நிலையிலே காணப்படுகிறது. இந்த அறிக்கைகள் துல்லியமான தகவல்களை தரவில்லை. ஆகவே இங்கு இந்த சூழல் சட்டம் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த சூழல் சட்டங்களை சரியான முறையிலே கடைபிடிக்காதன் காரணமாகத்தான், அதாவது குளோபல் வார்மிங், பூகோளம் வெப்பமடைதல், அதுபோன்று ஃப்ளஷ் ஃப்ளட், எங்களுடைய நன்னீர் நிலைகளிலே சில அல்காக்களுடைய மலர்வு என்பது காரணமாக எங்களுடைய நீர்த்தேக்கங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த சட்டம் மூலம் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் என்பதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கூற முடியும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி. ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට ගරු රෝහිණී